ஹலோ எவ்ரிவான். ஸோ டாடா மோட்டார்ஸ் எந்த ஒரு பெரிய நியூஸ் வெளியே வந்திருக்கு. என்ன பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸோட டிமர்ஜர். இந்த டிமர்ஜர் நியூஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸோட ஷேர் வேல்யூ ₹1000 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த டிமர்ஜர்னால என்ன நடக்கும், கம்பெனியில் என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி கமர்ஷியல் வெஹிக்கல் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கல்னு எல்லாமே ஒரே பேனருக்கு கீழே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறமேட்டு 2 பெரிய செக்மெண்ட்டாக பிரிச்சுடுவாங்க. கமர்ஷியல் வெஹிக்கல் தனியாக அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கல் தனியாக. கமர்ஷியல் வெஹிக்கலில் ட்ரக்ஸு, டாடா ஏஸ் அந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கலாக மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கலில் எலக்ட்ரிக் வெஹிக்கல், ஜாகுவார் லேண்ட் ரோவர் அண்ட் பெட்ரோல் டீசல் கார்ஸ் இதெல்லாம் தனியாக பிவி செக்மெண்ட்டில் வந்துடும். எதனால் இது பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஒன்றும் இல்லை, ஃபோக்கஸ்க்காக தான். ஸோ கமர்ஷியல் வெஹிக்கல்னால் அது தனியாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி கம்பெனி, அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கலுக்குன்னு தனியாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு கம்பெனி ஆகிடும். இந்த டிமர்ஜர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 12 to 15 months ஆகும். அதுக்குள்ளே டாடா மோட்டார்ஸோட ஷேர் வேல்யூ கீழே வந்துச்சுன்னா டெஃபினட்டாக அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.